செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழிலன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பிரியா மோகன். கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. இப்போ கதை கேட்கலாம் வாங்க. எழிலன்புவின் யுத்தம் செய்தாய் என்னுள்ளே. அத்தியாயம் 11. ஹே பட்டு, சாரிடி, ஏதோ கோவத்துல பேசிட்டேன். உன் புஜ்ஜி பாவம் தானே, போனா போதுன்னு மன்னிச்சிட்டேன் என்று மனைவியிடம் கொஞ்சி கெஞ்சி கொண்டு அவள் பின்னாலேயே அலைந்தான் மகேஸ்வரன். அவன் பட்டு என்று அழைத்தால் உருகிவிடும் இந்துமதி இப்போது விரைத்துக் கொண்டு திரிந்தாள். முறைக்க கூட மறந்தும் கணவன் பக்கம் திரும்பவில்லை. நேற்று அவளை அவன் புரிந்து கொள்ளாமல் திட்டியதிலிருந்து அவள் அப்படித்தான் இருக்கின்றாள். அவனும் தனிமையில் அவளிடம் மன்னிப்பு கேட்டும் பார்த்து விட்டான். அவள் அதற்கெல்லாம் அசரவே இல்லை. இந்துமதிக்கு கணவன் மீது மட்டும் இல்லாமல் மாமியாரின் மீதும் ஆதங்கம் இருந்தது. யாருக்கும் தெரிய வராமல் புகுந்த வீட்டினரின் மனம் வருந்திவிடக்கூடாது என்று சிக்கல் இல்லாமல் அவள் சரி செய்ய நினைத்த விஷயத்தை சிக்கலாக்கிவிட்டது மட்டும் இல்லாமல் தன்னை தவறாக நினைத்து விட்டாரே என்று. அதோடு யாரிடமும் அவள் மீது தவறில்லை என்று அவர் சொல்லாமலும் விட்டதும் கூட குறையாகவே இருந்தது. மணிவர்மன் அவள் பக்கம் பேசிய பிறகுதானே அவள் எந்த தவறும் செய்யவில்லை என்று ஒப்புக்கொண்டார். மணிவர்மனும் பேசவில்லை என்றால் இந்த நேரம் குடும்பமே தன்னை வில்லியாகத்தானே பார்த்திருப்பார்கள் என்ற ஆதங்கம் அவளுக்கு அடங்கவே இல்லை. அவ்வளவுதான் அவள் மீதான நம்பிக்கையா? மாமியார் மாமனாராவது பரவாயில்லை, ஆனால் அவளை 2 வருடங்களாக காதலித்து திருமணம் முடிந்து 3 ஆண்டுகள் முழுமையாக முடிந்த பின்னும் கூட கணவன் அவளை புரிந்து கொள்ளாமல் யோசிக்காமல் வைத்த குற்றச்சாட்டு அவளை மிகவும் பாதித்திருந்தது. தன் கோபத்தை தனது மௌனத்தின் மூலம் கணவனுக்கு காட்டிக் கொண்டிருந்தாள் இந்துமதி. வேலைக்கு கிளம்புவதற்காக அவள் குளியலறைக்கு செல்ல மாற்றுடையுடன் திரும்பியபோது அவளின் கையை பிடித்து நிறுத்தினான் மகேஸ்வரன். அதில் நின்று விட்டாலும் அவனின் புறம் அவள் திரும்பாமல் இருக்க பின்னாலிருந்து அணைத்துக் கொண்டவன், நான் பண்ணது தப்புதான், அதான் சாரி கேட்டல்ல, அப்புறமும் என்னடி கோவம் உனக்கு என்றவள் பெண் கழுத்தில் உதட்டை உரசினான். கழுத்தை சாய்த்து அவனை விலக முயல சிறிதும் அசையவில்லை அவன். உனக்கு இவ்ளோ கோவம் ஆவாதிரி, உன் அம்மா பண்ணது மட்டும் சரியா சொல்லு. என் தம்பிக்கு கல்யாணம் பண்ற விஷயத்துல பொண்ணு அமையாம நாங்களே கவலையா இருக்கோம். அப்போ உங்க அம்மா ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லும் போது நம்ம மாமியார் சொல்ற இடமாச்சே நல்ல இடமாத்தான் இருக்குன்னு எவ்ளோ நம்பியிருப்பேன். ஆனா அது பொய்யா போனப்போ எனக்கு எப்படி இருக்கும் சொல்லு. அதுவும் நம்மள தனி கொடுத்துன வர வைக்கத்தான் இந்த பிளான்னு தெரிஞ்சதும் என்னை வச்சு என் தம்பி வாழ்க்கையை கெடுக்க பாத்திருக்கீங்களான்னு கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். அதோட அம்மாவும் வீடு பார்க்க சொல்லிட்டேன்னு சொல்லவும் அந்த நேரம் நீயும் அவங்க பக்கத்துல இருக்கவும் யோசிக்காம வார்த்தையை விட்டுட்டேன். இதுக்கு முன்னால இப்படி உன்கிட்ட கோவப்பட்டிருக்கேன் நான் சொல்லு. இந்த விஷயம் எவ்ளோ சென்சிட்டிவ். அதுல நானே கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். என் மனநிலைய புரிஞ்சு கொஞ்சம் மன்னிச்சிட்டேன் என்றான் இறைஞ்சுதலாக. என் அம்மா பண்ணது தப்புதான், நான் இல்லன்னு சொல்லவே இல்லையே. ஆனா என்ன பத்தி இத்தனை வருஷத்துல நீங்க புரிஞ்சுக்கிட்டது இவ்ளோதானான்னு என்ன நேத்து நினைக்க வச்சிட்டீங்க. எனக்கு தனி கொடுத்துன்னு போக ஆசை இருந்தா அதை உங்ககிட்ட நேராவே சொல்லுவேன். என் அம்மா மூலமா நாடகம் போட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் அப்படி பண்ணிருக்க மாட்டேன்னு நம்பிக்கை கூட உங்களுக்கு இல்லனா அப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்கு என்றவள் குரல் கலக்கத்துடன் வர அவளை தன் புறம் திருப்பி அவளின் கலங்கிய கண்களை துடைத்து விட்டான். பெரிய பேச்செல்லாம் பேசாதடிப்பட்டு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம வாழ்க்கையில ஒரு குறையும் இல்ல, ஏதோ கோவம் பேசிட்டேன், விட்டுட என்றான் கெஞ்சலாக. அவள் அமைதியாக இருக்க, எல்லாம் என் மாமியாரால வந்தது, அவருக்கெல்லாம் நேத்து நான் கொடுத்தது பத்தியிருக்காது, இன்னும் கொடுத்துருக்கணும் என்று பல்லை கடித்து முனகிக் கொண்டான். நேற்றே அவரை போனில் அழைத்து திட்டி தீர்த்து விட்டான். அவர் சொன்ன சமாதானம் எல்லாம் அவனிடம் எடுபடவே இல்லை. இனி தனி குடித்தனம் பற்றி பேச்சு எடுத்தால் இனி பெயருக்கு கூட உங்கள் பெண்ணை உங்கள் வீட்டு பக்கம் விடமாட்டேன் என்று கடுமையாக சொல்லியிருக்க கப் சிப் என்று அடங்கி போனார் சகுந்தலா. பெரிய பையனுக்காக சம்மந்தி வீட்டாரிடம் சண்டை போட முடியாமல் உலகநாதனும் கோகிலாவும் தங்களுக்குள்ளேயே வருந்திக் கொண்டிருந்த போது அவர்களுக்கும் சேர்த்து மகேஸ்வரனே பேசிவிட்டிருந்தான். எல்லாம் இந்துமதியின் முன்னிலையில்தான். அவளுக்கு வருத்தமாகத்தான் இருந்தது. ஆனாலும் இது அவரே இழுத்து விட்டுக் கொண்டது தானே, தன்னால் இதற்கு என்ன செய்ய முடியும் என்று அமைதியாக இருந்து விட்டாள். இப்போது மனைவி தன்னிடம் பேசாததற்கும் சேர்த்து மாமியாரை திட்டி தீர்த்தான் மகேஸ்வரன். போதும், ஓவரா மாப்பிள முறுக்க காட்டாதீங்க. இப்ப நான் உங்ககிட்ட பேசாம இருந்ததுக்கு காரணம் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போனதுக்குதான். இதுக்கும் எங்க அம்மாவை இழுக்காதீங்க என்றால் சிடுசிடுப்பாக. இந்த சூழ்நிலையை உருவாக்குனது அவங்க தானே என்று பல்லை கடித்தான். அப்ப சூழ்நிலை எனக்கு எதிரா வந்துச்சுன்னா நீங்க என்ன தப்பா நினைப்பீங்களா? அவள் கோபமாக கேட்க இதற்கு என்ன பதில் சொல்வது என்று அறியாமல் திருட்டு மொழி முழித்தான். அது அப்படி இல்ல பட்டு. அவன் ஏதோ சமாதானம் பேச வர, போதும் உங்க சமாதானம் எல்லாம், நான் எதையும் கேட்கிற நிலைமையில இல்ல என்று சொல்லிவிட்டு விருட்டென்று குளியல் அறைக்குள் சென்று புகுந்து கொண்டாள்.
இவள சமாதானம் பண்றது ரொம்ப கஷ்டம் போலயே என்று புலம்பிக் கொண்டே வெளியே சென்றான். வரவேற்பறையில் செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்த மணிவர்மன் தலையை நிமிர்த்தி பார்த்து, என்ன அண்ணா புலம்பிட்டே வர என்று கேட்டான். ஈ என்று பல்லை காட்டியவன், ஒண்ணுமில்லையே. வேகமாக தலையை அசைத்தான். அண்ணனை மேலிருந்து கீழாக ஒரு பார்வை பார்த்தவன், நம்பிட்டேன் என்றான் உதட்டை சுழித்து. நல்ல வேலடா தம்பி, நம்பிட்டேன் என்று நெஞ்சில் கை வைத்து ஆசுவாசப்பட்டுக் கொண்டே அவனின் அருகில் வந்து அமர்ந்தான். ஆமாமா, நேத்து நீ பேசின பேச்சுக்கு அண்ணி உன்னை வச்சு செய்யலன்னு நம்பிட்டேன்டா அண்ணா என்று தம்பிக்காரன் நக்கல் அடிக்க, அடே ஏண்டா என்று சோக கீதம் வாசித்தான் அண்ணன்காரன். இதுக்குதான் பார்த்து வார்த்தையை விடணும்னு சொல்றது என்று அண்ணன் தோளில் தட்டிவிட்டு செய்தித்தாளை தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தான். தம்பி இலகுவாக பேசுவதை பார்த்து அண்ணன்காரனுக்குத்தான் சங்கடமாக போனது. ஒன்றுமே நடக்காதது போல இவனால் எப்படி இருக்க முடிகிறது? ஒருவேளை உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு மருகுவானோ என்று ஏதேதோ யோசித்தபடி தம்பியை பார்த்தபடி அமர்ந்து விட்டான். எதுக்கு என்னையே முறைக்கிற? அவன் பார்வை உணர்ந்து கேட்க, டே வர்மா, உள்ளுக்குள்ள போட்டு வருத்திக்கிட்டு வெளியே ஒன்னும் தெரியாதது போல இருக்கியான்னு மனதில் உள்ளதை பட்டென்று கேட்டுவிட்டான். செய்தித்தாளை மூடி வைத்துவிட்டு அவனின் புறம் திரும்பியவன், எதுக்கு நீ இப்படியெல்லாம் கேட்டுட்டு இருக்க? என்னாச்சுப்போ? கூர்மையான பார்வையுடன் கேட்டான். இல்லடா, என் மாமியார் செஞ்சு வச்ச வேலை ஒன்னும் சாதாரணமானதில்ல. ஆரம்பத்திலே தெரிஞ்சதால தப்பிச்சோம். இல்லனா என்ன ஆயிருக்கும்? அது நினைக்கும் போதே எனக்கு இப்பவும் கொந்தளிப்பா இருக்கு. நீ என்னன்னா ஒண்ணுமே நடக்காதது போல இருக்க என்றான். அதான் ஒன்னும் நடக்கலையே, அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்ணணும்? ஊரு முன்னாடி அவமானப்பட்டதெல்லாம் கூட சந்திச்சிட்டேன். இது என்ன, நம்ம வீட்டோட முடிஞ்சு போச்சுதானே? விடு, இனி நீயும் சரி, இந்த வீட்ல யாரும் சரி, அத பத்தி பேச வேண்டாம் என்று பேச்சை முடித்துக் கொண்டான். நீ ஈஸியா சொல்லிட்ட, ஆனா என்னால என்று மகேஸ்வரன் ஆரம்பிக்க, விடு மகேஷ், வேற பேசு. நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன் பாரு என்று நெற்றியை தட்டி கொண்டவன், இன்னைக்கு நைட்டு நான் சென்னை கிளம்புறேன்டாண்ணா என்றான். சென்னைக்கு எதுக்குடா, என்ன திடீர்னு சொல்ற? என்னோட கேம்ப்ல இருந்த ஆபீசர் ஒருத்தர் சென்னை வந்திருக்காரு. அவரை பார்க்க தான் போறேன். போய் ஒரு மீட்டிங்க போட்டுட்டு நாளைக்கு நைட்டு கிளம்பி வந்திருப்பேன். எதுல போற? கார் எடுத்துட்டு போறியா? காரெல்லாம் எனக்கு செட் ஆகாது. அதோட கார் உனக்கு இங்க தேவைப்படும். கார் இல்லாம நீயும் அண்ணி எப்படி வேலைக்கு போவீங்க? நான் பஸ்ல போய்க்கிறேன் என்று முடித்து விட்டான் மணிவர்மன். சரிடா, பாத்து போயிட்டு வா என்று தம்பியின் தோளில் தட்டிவிட்டு எழுந்து வேலைக்கு கிளம்பும் வேலையை பார்க்க சென்றான். நேற்றிலிருந்து வீட்டில் ஒரு அலாதி அமைதியும் இறுக்கமான சூழ்நிலையும் இருந்து கொண்டே இருந்தாலும் மணிவர்மனின் வருத்தமில்லாத முகமும் நடந்த விஷயத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளாததும் வீட்டில் உள்ளவர்களை மிகுந்த இறுக்கத்தில் தள்ளாமல் தடுத்து நிறுத்தியிருந்தது. அவன் மட்டும் முகத்தில் சிறு சுணக்கம் காட்டியிருந்தாலும் கூட வீட்டின் சூழ்நிலை தலைகீழாக மாறியிருந்திருக்கும். அப்படி ஆகாமல் மணிவர்மன் காத்துக்கொண்டான். ஆனாலும் அவனின் அன்னை கோகிலா அவ்வப்போது கண்ணை கசக்கிக் கொண்டுதான் இருந்தார். அவரை சமாதானப்படுத்துவதும் நடந்து கொண்டுதான் இருந்தது. வீட்டின் சூழ்நிலை அப்படி இருந்தாலும் அன்று அவன் சென்னைக்கு கிளம்ப வேண்டியது கட்டாயமாக இருந்தது. அதனால் சொன்னபடி அன்றிரவு சென்னை கிளம்ப சேலம் பேருந்து நிலையம் சென்றான். அவனை பேருந்து ஏற்றிவிட மகேஸ்வரனும் கூடவே வந்தான். நானா போய்க்கிறேன்னு சொன்னா கேட்காம கூடவே வந்துட்டு இருக்க. இந்த நேரம் நீ வரலனா என்ன என்று அண்ணனை கடிந்து கொண்டே காரிலிருந்து இறங்கினான். 10:30 மணி அளவில் இருந்த பேருந்துக்குத்தான் கிளம்புவதாக இருந்தான். 10 மணிக்கு அண்ணன்காரன் தன்னை விட்டு திரும்ப ஊர் போய் சேர நேரமாகும் என்பதால் வந்த அக்கறை அது. டே, எல்லா நாளுமா நான் இந்த வேலையை பார்க்க போறேன்? நீ ஊர் வந்திருக்கிறதே கொஞ்ச நாள். அந்த நாள்லயும் உன்னை நான் அலைய விட்டுட்டே இருப்பேனா? பேசாம வர்றா என்று தம்பியை அதட்டினான் மகேஸ்வரன். உன் பாசத்துக்கு அளவில்லாம தான் போய்கிட்டு இருக்கடா அண்ணா என்று அழுத்துக் கொண்டான் தம்பிக்காரன். கூடவே அவனின் அழுத்தமான உதடுகள் புன்முறுவலும் பூத்தன. சிறு வயதில் பங்காளிகள் போல அடித்து பிடித்து சண்டை போட்டவர்கள்தான் இந்த சகோதரர்களும். ஆனால் மணிவர்மன் இராணுவத்திற்கு சென்ற பிறகு இருவருக்கும் இடையே சற்று கூடுதலாக இணக்கம் வந்திருந்தது. தம்பி பார்க்கும் வேலை, அவனை பிரிந்திருப்பது, அவனை எப்போவாவது சந்திப்பது என்ற நிலை மாறவும் அடிதடி பங்காளிகள் போல இல்லாமல் தங்கள் சகோதரத்துவத்தை காட்ட ஆரம்பித்திருந்தனர். முன்பு தாங்கள் அடித்துக் கொண்டது என்ன, இப்போது பாசத்தில் உருகுவதென்ன என்று தங்களை நினைத்தே அவனுக்கு புன்னகை வந்தது. அதே புன்னகையுடன், சரி நான் நீ கிளம்பு, எனக்கு 10:30 மணிக்கு தான் பஸ், நான் பார்த்து போய்க்கிறேன், நீ காலகாலத்துல வீடு போய் சேரு என்று மணிவர்மனின் பேச்சை கேட்காமல் காரை லாக் செய்துவிட்டு அவனுடன் வந்தான் மகேஸ்வரன். என்ன மகேஷ் பண்ற, உன்னை கிளம்ப சொன்ன மணிவர்மன் அதட்ட. டே சும்மா வாடா, உன்னை பஸ் ஏத்தி விட்டுட்டு நான் கிளம்பிக்கிறேன் என்று அவனின் தோளில் கை போட்டு சென்னை பேருந்து நிற்கும் இடத்திற்கு அழைத்து போனான். வர வர ரொம்ப அலிச்சாட்டியம் பண்றடா அண்ணா என்று திட்டிக் கொண்டே அண்ணனுடன் சென்றான். அவன் செல்ல வேண்டிய பேருந்து இன்னும் வந்திருக்கவில்லை. இன்னும் அரை மணி நேரம் இருக்க பேருந்து வர காத்திருந்தனர். அப்பொழுது சென்னை செல்லும் 10 மணி பேருந்து கிளம்புவதற்கு தயாராக நின்றிருந்தது. சீக்கிரம் பா, பஸ் கிளம்ப போகுது. அப்போது ஒரு தெரிந்த குரல் கேட்க மணிவர்மன் தன்னிச்சையாக திரும்பி பார்த்தான்.
கீர்த்தனா முன்னால் விரைந்து வர அவளின் பின்னால் ஒரு பையை தூக்கிக் கொண்டு விரைந்து வந்து கொண்டிருந்தார் திருமலை. கீர்த்தனா படியில் ஏறியதும், இந்தாம்மா பேக், பாத்து போயிட்டு வா, சென்னை ரீச் பண்ணது கால் பண்ணு, பத்திரம் என்றார் திருமலை. சரிங்கப்பா, கால் பண்றேன், நீங்க கிளம்புங்க என்றாள். நீ முதல்ல உன் சீட்ல போய் உட்காருமா என்றதும் உள்ளே சென்று அமர்ந்தாள். அவள் அமர்ந்து பக்கம் சென்று எட்டி பார்த்துக் கொண்டிருந்தாள் அவளின் தந்தை. அண்ணன் தம்பி இருவருமே அந்த காட்சியை கண்டு கொண்டிருந்தனர். அந்த பொண்ணும் சென்னை தான் போகுது போல இருக்கு என்று மகேஸ்வரன் முணுமுணுக்க, அத பத்தி நமக்கென்னனா என்று மணிவர்மன் அலட்சியமாக தோலை குலுக்கிக் கொண்டான். அதுவும் சரிதான், யார் எப்படி போனா நமக்கென்ன என்றான் மகேஸ்வரன். ஆனால் அவன் அறியவில்லை, இன்னும் சில மணி நேரங்களில் யாரோ எப்படியோ போகட்டும் என்று எண்ணாமல் அவளுக்கு தம்பி உதவப் போகிறான் என்று. எவளை இனி என்னிடம் பேச வராதே என்று சொன்னானோ அவளிடம் தானே சென்று பேசப் போகிறோம் என்று அலட்சியமாக தோலை குலுக்கிய மணிவர்மன் கூட அறியவில்லைத்தான். காலம் போடும் கணக்குகளை யார் அறிவார்? ஒரு மனிதன் எந்த நேரம் என்ன செய்வான் என்று அவனாலேயே கூட அறிய முடியாமல் போகிறது. சூழ்நிலைதான் சில விஷயங்களை தீர்மானிக்கிறது. அதற்கு மனிதர்கள் இசைந்து போவதைத் தவிர வேறு வழி இல்லைதான். 10 மணி பேருந்து சில நொடிகளில் கிளம்ப திருமலையும் வீடு செல்ல திரும்பியவர் அங்கே நின்றிருந்த அண்ணன் தம்பியை பார்த்துவிட்டு ஒரு நொடி தேங்கி நின்றார். மணிவர்மனை பார்த்தவுடனே ஏனோ சட்டென்று ஒரு தயக்கம் அவரிடம் வந்துவிடுகின்றது. முன்பு பார்த்தால் இருவரிடமும் பேசாமல் செல்வதில்லை. ஆனால் என்று பெரிய மகளால் விஷயம் கை மீறி போனதோ அன்று முதல் எல்லாம் மாறிப்போனது. ஆனால் அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளாமல் கடந்த வாரம் தன் இளைய மகளுக்கு மணிவர்மன் உதவி செய்திருக்கின்றான் என்ற நன்றி உணர்வு தலை தூக்க, பார்த்தும் பார்க்காதது போல விலகி போகும் மனம் இல்லாமல் அருகில் வந்தார். என்ன தம்பி, அதுக்குள்ள ஊருக்கு கிளம்பிட்டீங்களா என்று கேட்டவரை மகேஸ்வரன் புருவம் உயர்த்தி பார்க்க, இல்லங்க, சென்னை வர போறேன் என்று சாதாரணமாக பதிலுரைத்தான் மணிவர்மன். அவனுக்கும் அவர் ஏன் வந்து புதிதாக பேசுகிறார் என்று புரியவே செய்தது. அதனால் அவன் பதிலுரைத்தான். ஓ, சரிங்க தம்பி, எங்க சின்ன பொண்ணும் சென்னை போறா, 10 மணி பஸ்ஸுக்கு, அங்க ஒரு இன்டர்வியூ என்றவன் கேட்காமலேயே பதிலுரைத்தார். அப்படியா, நல்லதுங்க. பேச்சை முடித்துக் கொண்டான். சரிங்க தம்பி, பார்த்து போயிட்டு வாங்க, நான் கிளம்புறேன். அதற்கு மேல் என்ன பேசுவது என்று அறியாமல் கிளம்பிவிட்டார். அவர் சென்ற பின்னும் வாயை பிளந்து தன்னை பார்த்து கொண்டிருந்த அண்ணனின் தோளில் தட்டி, 10 கொசு உன் வாய்க்குள்ள போயிட்டு வெளியே வந்திருக்கும், வாய மூடுறா அண்ணா என்றான் நக்கலாக. என்னடா நடக்குதுங்க? அந்த மனுஷன் தன்னால வந்து பேசுறாரு, நீயும் ஒண்ணுமே நடக்காதது போல அவர்கிட்ட பேசிட்டு இருக்க என்ற அதிர்வுடன் கேட்டான். நாங்க என்ன சண்டைக்காரங்களா, பாக்குற நேரம்லாம் சண்டை போட என்றான். அப்ப இல்லங்கிறியா மகேஸ்வரன் கேட்க, தம்பிக்காரன் தோளை குலுக்கிக் கொண்டான். டே மகேஸ்வரன் அதட்ட, தேவையில்லாததெல்லாம் போட்டு உருட்டாத அண்ணா, ஏதோ என்ன பார்த்ததும் பேச தோணிருக்கும் போல பேசிட்டு போறாரு. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ண போற, விடு என்றான் முடிவாக. அண்ணனிடம் அன்று கீர்த்தனாவிற்கு உதவி செய்ததையெல்லாம் இதுவரை அவன் சொன்னதில்லை. இனி சொல்லும் எண்ணமும் இல்லை. என்னமோடா, வர வர நீ செய்யறதோன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது என்று புலம்பிக் கொண்டான் மகேஸ்வரன். 10:30 மணி அளவில் அவன் செல்லும் பேருந்து வர அதில் ஏறி அமர்ந்து கொண்டு அண்ணனை கிளம்ப சொன்னான் மணிவர்மன். பேருந்தும் சற்று நேரத்தில் கிளம்ப தன் பயணத்தை தொடர்ந்தான். 2 மணிக்கு மேல் பேருந்து ஓய்விற்காக நிறுத்தப்பட மற்ற பயணிகளுடன் தானும் இறங்கி சென்றான். மணிவர்மன் பேருந்தை விட்டு இறங்கியதும் கண்டது முகத்தில் வியர்வை வழிய இங்கேயும் அங்கேயுமாக தவிப்புடன் அலைந்து கொண்டிருந்த கீர்த்தனாவைத்தான்.